ஹாய்மா. நம்மளுக்கு வயசாயிடுச்சு. நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைய இவளை அக்கா பார்த்துப்பா, அண்ணன் பார்த்துப்பான் அப்படின்னுட்டி நினச்சி எல்லாத்தையும் மூத்த பசங்களுக்கே செஞ்சிடாதீங்க. ரூபாவா இருந்தாலும் அதில் 2 குழந்தைங்களா 2 பேருக்கும் பங்கு போடுங்க, 3 குழந்தைங்களா 3 பேருக்கும் பங்கு போடுங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய குழந்தைங்களுக்கே பண்ணிவிட்டு நாளைக்கு அவள் பார்த்துப்பான்னு நீங்கள் நினைக்காதீங்க. காலம் அப்படி போயின்ட்டுருக்கு. அதாவது நல்லவங்களாம் இருக்காங்க உலகத்தில், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மோசமான அக்காங்களும் இருக்காங்க, அண்ணனுங்களும் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் பெற்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, 100 ரூபா வருதா, அது 2 குழந்தைக்கும் 50 ரூபா 50 ரூபா அப்படி போடுங்க. மொத்தத்தையும் 100 ரூபாவும் பெரியவங்களுக்கே கொடுத்துட்டு பெரியவங்களுக்கே கொடுத்துட்டு நாளைக்கு சின்னவளை பார்த்துப்பா அப்படி நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க. நாளைக்கு அந்த கடைசி குழந்தை தான் கஷ்டப்படும். அதனால் உஷாராக இருங்க. பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எவ்வளோ இருந்தாலும் அது 2 குழந்தைக்கும் சரிவாகமாக பாருங்கள். இவளுக்கு ஒரு நகை எடுக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு நகை எடுங்க. இந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கி தரீங்களா, அந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி சமமாக பாருங்கள். பெரியவன் இருக்கான் பார்த்துப்பான், பெரியவன் இருக்கா பார்த்துப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசியில் அந்த 2வது குழந்த 3வது குழந்தை தான் கஷ்டப்படும். சரிங்களா? உண்மைங்க இது, நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல, அதுதான் சொல்கிறேன்.